2026 ஏப்ரல் 23 நடக்க போகிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னு ப்ரீவியஸ் ஸ்டாட்ஸை வச்சு செக் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தமிழ்நாட்டோட மொத்த வாக்காளர்கள் 5,67,380 பேர். இதுவரைக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே பதிவான அதிகபட்ச வாக்கு சதவீதம் 78.12. இது கடந்த தேர்தலில் 73.62%. ஸோ இந்த வருஷம் அதிகபட்சம் 82% சொல்லி வச்சுப்போம். மீதி 18% வாக்களிக்காதவங்க, அதாவது 1,02,00,000 பேர் அப்ராக்சிமேட்லி. அப்போ ஓட் போட போகிறவங்க 4,65,00,000 பேர். இந்த 4,65,00,000 பேரில் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேவோட தீவிர தொண்டர்கள், அதாவது கன்சிஸ்டன்ட் கோர் ஓட்டர்ஸ், ஒரு கட்சிக்கு 1,30,00,000 பேர் அப்படின்னா 2 கட்சிக்கும் 2,60,00,000 பேர். இவங்கெல்லாம் டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் ஜெயலலிதா, டாக்டர் கலைஞருக்காக போடுற ஓட்டு. இவங்களை என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் சேஞ்ச் ஆகவே மாட்டாங்க. இப்போ மீதி இருக்கிற ஓட்டுகள் 2,05,00,000. இதில் சுயேட்சை மற்றும் நோட்டாக்கு போகிற ஓட்டுகள் 40 லட்சம். இது போக மீதி இருக்கிற ஓட்டுகள் 1,65,00,000. ஏடிஎம்கே ஆட்சி வேணும்னு நினைக்கிறவங்க, ஏடிஎம்கேவோட தேர்தல் வாக்குறுதிகளால் இம்ப்ரெஸ் ஆனவங்க மற்றும் ஏடிஎம்கே கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்டால இந்த 1,65,00,000 வாக்காளர்கள் இருந்து 70 லட்சம் வாக்கு கிடைச்சா போதும், ஏடிஎம்கே கோர் ஓட்டர்ஸ் கூட சேர்ந்து 2 கோடி வாக்குகள் பெற்று ஏடிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டிஎம்கே ஆட்சி கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டிஎம்கே ஆட்சியில் நலத்திட்டங்கள் பயன்பெற்ற பொதுமக்கள், டிஎம்கே ஆட்சியில் சலுகைகள் பெற்ற பெண்கள் மற்றும் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த 1,65,00,000 வாக்குகள் இருந்து 70 லட்சம் ஓட்டுகளை கிடைச்சா போதும், டிஎம்கே கோர் ஓட்டர்ஸ் கூட சேர்ந்து 2 கோடி வாக்குகள் பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி இல்லாமல் 1,65,00,000 வாக்குகள் இருந்து 1 கோடி வாக்குகள் கிடைச்சி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கோர் ஓட்டர்ஸ்லேருந்து 1 கோடி வாக்குகள் என்டிகே கிடைச்சதுன்னா என்டிகே வின் பண்ணும், டிவிகே கிடைச்சதுன்னா டிவிகே வின் பண்ணும். எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கலனா கூட்டணி ஆட்சி அமைக்கவும் வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரெடிக்ஷன் தான், இப்படியும் நடக்கலாம்.